நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு அவர் நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணாதான் சமாதானம் உள்ளத்தில் உண்டாகும். அந்த சமாதானத்தை உங்களுக்கு அருளி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் இருக்கிறா, அந்த நிம்மதி இருக்கிறா, ஆத்ம அமைதி என்பது உங்கள்கிட்ட இருக்கிறா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லாட்டா அந்த சமாதானம் எனக்கு வேணும்ன்றவங்க, இயேசுவே நீ சமாதான பிரபு, எனக்காக சிலுவையில் மரித்தீர், என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணு கேட்டு பாருங்க. ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு தேவ சமாதானம் வேணும், என் உள்ளத்துல நிம்மதி வேணும், ஆத்ம அமைதி வேணும், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு அந்த ஆத்ம அமைதி சமாதானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.